ஸ்கின் டேக் யாருக்கெல்லாம் வரும்? First of all, as Indians, we all have a tendency to develop skin tags either on the face or in other parts of the body. But genetics-யும் தாண்டி obesity, diabetes, PCOD, அதாவது polycystic ovarian disease இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லயும் ஸ்கின் டேக் வரலாம். இது ஒரு இன்ஃபெக்ஷனும் கிடையாது, டிசீஸும் கிடையாதுங்க. இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா growth of skin. ஆனா இது இருக்கிறது நிறைய பேருக்கு இரிட்டேட்டிங்காவும் காஸ்மெட்டிக்லி அன்அக்செப்டபிளாவும் இருக்கலாம். செல்ஃபா ரிமூவ் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது. கிரீம்ஸும் இதுக்கு ஒர்க் பண்ணாது. இது ஒரு சிம்பிள் அண்ட் குவிக் ப்ரொசீஜர்ல உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பிங் கிரீம் அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் நீங்க வெயிட் பண்ணணும். செகண்ட், ஒரு ஹீட் பேஸ்ட் டிவைஸ் லைக் ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி அந்த ஸ்கின் டேக்கை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஆஃப்டர் திஸ் we will cool down the area and apply the antibiotic cream. அவ்வளவுதான், you are ready to go home. But please remember that it takes 1 week for the skin to heal completely, and during this period you have to use a good sunscreen. So once இதை ரிமூவ் பண்ணா லைஃப் லாங் இந்த மாதிரியே இருக்குமா? Although இதை ரிமூவ் பண்றது குவிக் ப்ரொசீஜரா இருந்தாலும் லாங் டர்ம் மெயின்டெனன்ஸ்க்கு நீங்க வெயிட் ரிடக்ஷன், ஹெல்தி லைஃப் ஸ்டைல், கண்ட்ரோல் ஆஃப் blood sugar and using good sun protection is very important. Hope this helps. Take care.